Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. In this video section, we are going to learn chapter 2, lesson Nutrition in Animals. Nutrition in Animals, அதாவது அனிமல்ஸோட நியூட்ரிஷன், அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படி கிடைக்கிது, அதோட ஃபுட் வந்து எப்படி கிடைக்கிது, அதுக்கு ஃபுட் வந்து எப்படி ப்ரொவைட் ஆகுது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, before we start our lesson, we will recollect what we have learnt about this topic. இந்த டாபிக் அதாவது நியூட்ரிஷன் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் கன்ஃபார்ம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதாவது 6th நியூட்ரிஷன் பற்றி நிறையாவே படிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நியூட்ரிஷன்னா என்ன, நியூட்ரிஷன் ஃபுட்னா ஃபஸ்ட்டு என்ன. ஓகேங்களா, நியூட்ரிஷனுக்கு மெயினாக நம்மளுக்கு பாடி க்ரோவிங்க்கு, நெக்ஸ்ட்டு ஹைட்டாக க்ரோவ் ஆகிறதுக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு, எனர்ஜிக்கு எல்லாத்துக்குமே நிறையா நம்மளுக்கு சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த காம்பனன்ட்ஸை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீ ஆல்ரெடி 6th பார்த்துருப்ப, அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றத கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், ஓகே, ஃபேட், இந்த மாதிரி மெயின் காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா, இந்த காம்பனன்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோஅப் ஆகிறதாகட்டும், நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நியூட்ரிஷன் இந்த காம்பனண்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஓகே, நவ் we will start our lesson. Okay, you have learnt in chapter 1 that plants can prepare their own food by the process of photosynthesis, but animal cannot. ஓகேங்களா, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஃபுட்டை சன்லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஓகேங்களா, பட் அனிமல்ஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு க்ரீன் லீவ்ஸ் இல்லை. ஓகேங்களா, லீஃப் இல்லை, க்ரீன் கலரில் அது அனிமல்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதுக்கு தேவையான குளோரோஃபில் அந்த பிளான்ட்டில் இல்லை. ஓகேங்களா, குளோரோஃபில் இல்லைன்றதுனால ஓகே நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை அனிமல்ஸால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அனிமல்ஸ்கிட்ட குளோரோஃபில் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா, குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு தேவையான குளுக்கோஸ், ஃபுட்டு, ஸ்டார்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, அனிமல்ஸ் கெட் தியர் ஃபுட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் எய்தர் டைரக்ட்லி by eating plants or indirectly by eating animals that eat plant. ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட் ஐட்டம், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது, டைரெக்டாகவும் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ், அதாவது கோட், இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுது, கேட்டல். ஓகேங்களா, அதாவது கால்நடைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன பண்ணுது, பிளான்ட்ஸை வந்து டைரெக்டாகவே ஈட் பண்ணுது. கிராஸ் எல்லாம் ஈட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமை பிளான்ட்லேருந்து எடுத்துக்குது. ஓகேங்களா, நம்மளும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், நெக்ஸ்ட்டு க்ரீன் லீவ்ஸ், ஓகேங்களா, ஸ்பினாச், இதை மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவையான ஃபுட் ஐட்டம் டைரெக்டாக பிளான்ட்லேருந்து கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு பிளான்ட் அனிமல்ஸை மட்டுமே ஈட் பண்ணுற அனிமல்ஸ். ஓகேங்களா, அதாவது நான்வெஜ் மட்டுமே ஈட் பண்ணுற அனிமல்ஸ், அதாவது கார்னிவர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த அனிமல்ஸை அதுக்கு தேவையான ஃபுட்டை எப்படி எடுத்துக்குதுன்னா இன்னொரு அனிமலை அது ஈட் பண்ணுது. அது ஆக்சுவலாக எந்த மாதிரி அனிமலை ஈட் பண்ணுன்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமலை தான் ஈட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீர், அப்படின்னா கோட், பஃபலோ, இந்த மாதிரி அனிமல்ஸை தான் அது வந்து ஈட் பண்ணுது. ஸோ அப்படி ஈட் பண்ணும்போது அந்த அனிமல் ஆல்ரெடி பிளான்ட் ஈட் பண்ணியிருக்கும், அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரென்த்து கோட்டுக்கு வந்திருக்கும். கோட்டோட ஸ்ட்ரென்த்து, கோட்டில் பிளான்ட்டோட ஸ்ட்ரென்த்து, நெக்ஸ்ட்டு கோட்டோட ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணுது, லாஸ்ட்டாக லயன் ஈட் பண்ணியிருக்கா, லயனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுத்துலேருந்துமே கிடைக்குது. ஓகேங்களா, நம்மளும் நான்வெஜ்ஜும் ஈட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் பீயிங் நான்வெஜ்ஜஸும் நம்ம ஈட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான ஃபுட் வந்து பிளான்ட்லேருந்தும் கிடைக்கிது, அனிமல்ஸ்லேருந்தும் கிடைக்கிது. ஓகேங்களா, சம் அனிமல்ஸ் ஈட் போத் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம வந்து ரெண்டுத்துமே சாப்பிடுவோம். ஓகேங்களா, நம்மலாம் வந்து ஓம்னிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரீகால் தட் ஆல் ஆர்கானிக் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ரெக்வயர் ஃபுட் ஃபார் க்ரோத், ரிப்பேர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, நம்மளோட பாடி ஃபங்க்ஷனிங், நம்மளோட பாடியில் இருக்க பிரெயின், ஆர்கன்ஸ், ஓகேங்களா, நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்ட்ரென்த் தேவை. ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்து வேணும்னா நம்மளுக்கு ஃபுட் எடுத்துக்கணும். ஃபுட் வேணும்னா அது கரெக்டான ஃபுட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ ஹையாக இருக்கிற ஃபுட் ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரோவ் அப் ஆக முடியும். ஓகே, அனிமல்ஸ்
animal nutrition include nutrient recovered, mode of intake of food and its utilization in the body. ஓகேங்களா, அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை அந்த இன்னொரு அனிமலை ஈட் பண்ணுறது மூலயமாவோ இல்லை பிளான்ஸை ஈட் பண்ணுறது மூலயமோ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சிருது. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு அதுக்கு தேவையான பாடி ஸ்ட்ரென்த்துக்கான எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகே, யூ ஹாவ் ஸ்டடிட் இன் கிளாஸ் 6th that food consists of many components. Try to recall and list them below. ஓகேங்களா, சம் காம்பனன்ட்ஸ் நான் ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணதும் சொன்னல. ஃபஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட். ஓகேங்களா, ஸோ இந்த 6 காம்பனண்ட்டு கன்ஃபார்ம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நம்ம வந்து க்ரோ அப் ஆகிறதுக்கும் சரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் மெயின் பார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ஃபுட் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ஹையாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, த காம்பனண்ட் ஆஃப் ஃபுட் சச் அஸ் கார்போஹைட்ரேட் ஆர் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, கார்போஹைட்ரேட்டுன்றது ஆல்ரெடி நான் ஃபோட்டோசிந்தசிஸ் மெத்தடில் லாஸ்ட் இயர் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன ஈக்குவேஷன், ஏரு நெக்ஸ்ட்டு வாட்டர். ஓகேங்களா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகேங்களா, குளோரோஃபில் வித் சன்லைட், ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அப்போ ப்ரெசென்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன வந்து காம்பனண்ட் கிடைக்குது, குளுக்கோஸ், அதாவது C6H12O6 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸ் இல்லைனா ஸ்டார்ச். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக அந்த கார்போஹைட்ரேட்டுன்றது பிக் மாலிகுல். ஓகே, ஸோ அது பிக் மாலிகுல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ். அதாவது அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். திஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் cannot be utilized as such, so they are broken down into simpler substance. The broken down complexes compounds of food into simpler substance is called digestion. ஓகேவா, அதாவது இந்த பிக் மாலிகுல் வந்து ஸ்மால் மாலிகுலாக மாறி அதிலிருந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நம்மளோட ஸ்டொமக் அப்சர்வ் பண்ணி எடுக்குது. ஓகேங்களா, இந்த பிக் மாலிகுல் ஸ்மால் அதாவது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகணும்னா அது வந்து என்ன பண்ணணும், ப்ரோக்கன் ஆகணும். ப்ரோக்கன் ஆகிறதுனா டைஜஸ்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த பெரிய மாலிகுல் என் பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் தனித்தனி மாலிகுலாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள், செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்குல்ல. ஸோ இந்த செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கிறது தான் என்ன, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா டைஜஷன். ஓகேங்களா, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, டைஜஷன். ஸோ இந்த டைஜஷன் மூலயமா தான் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து எனர்ஜி எல்லாமே நம்மளோட ஸ்டொமக் அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடி பார்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டேக்கிங் ஃபுட். அதாவது எந்தெந்த வழியில் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதாவது எந்தெந்த வழினா எந்தெந்த ஃபுட் ஐட்டம் ஈட் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. ஓகேங்களா, த மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இன்டு த பாடி வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். நம்ம டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து ஃபுட் வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, பீஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட் சக் த நெக்டர் ஆஃப் பிளான்ட். Infants of human and many other animals feed on mother's milk. ஓகேங்களா, ஒரு சில அனிமல்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமை எப்படி எடுத்துக்குதுன்னா சக் பண்ணி எடுத்துக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சீவ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்மளுக்கு டீத் இருக்குது, டீத்தில் நம்ம ரைஸ்லாம் உள்ளே வச்சோம்னா சீவ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா, சில அனிமல்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட்டை எப்படி எடுத்துக்குதுன்னா சக் பண்ணி எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி, ஹம்மிங் பேர்டு இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா சக் பண்ணி எடுக்குது. அதாவது பிளான்ட்டில் ஃப்ளாரில் இருக்க தேன் இருக்குது தெரியுமா, அந்த சுகர் சொல்யூஷன், அதாவது அந்த ஸ்வீட் ஜூஸு, அதை அந்த நெக்டரை சக் பண்ணி எடுக்குது, உறிஞ்சி எடுக்குது. ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஃபேண்ட், அதாவது பிறந்த குழந்தை இருக்குல்ல, அது வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து மில்க் அது ஃபீட் பண்ணுறது எப்படி பண்ணுது, சக் பண்ணி தான் எடுக்குது. ஓகேங்களா, அதாவது உறிஞ்சி பால் குடிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னும் சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் கவ். ஓகேங்களா, அது சின்ன கேட்டிலாக இருக்கும்போது என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ஃபுட்டு மில்கை வந்து அவங்க மதர்கிட்ட வந்து சக் பண்ணி தான் எடுக்குது, சக் பண்ணி தானே ஃபீட் பண்ணுது. ஓகே, ஸ்னேக்ஸ் லைக் த பைத்தான் ஸ்வாலோ த அனிமல்ஸ் தே
ப்ரே அப்பான். ஓகேங்களா, அதுக்கு தேவையான இறைச்சியை இந்த ஸ்னேக் மாதிரி சில பைத்தான்ஸ் வந்து எப்படி பண்ணுதுன்னா ஸ்வாலோ பண்ணுது, அப்படியே முழுங்கிடுது. ஓகேங்களா, ஃபுல்லாக என்ன பண்ணுது, அப்படியே முழுங்கிடுது. நெக்ஸ்ட்டு சம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் filter tiny food particles floating nearby and feed upon them. ஓகேங்களா, சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் இந்த ஃபிஷ்ஷு அந்த மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. ஓகேங்களா, டைனி பார்ட்டிகல்ஸால் ஃபில்டர் பண்ணி அங்கே ஃப்ளோட் ஆகுது தெரியுமா, பக்கத்தில் எது எதெல்லாம் மிதக்குதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ஃபீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு சில அனிமல்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கைண்ட் ஆஃப் ஃபுட், மோட் ஆஃப் ஃபீடிங். ஓகேங்களா, என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்குது, எப்படி ஃபுட் எடுத்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அது ஊர்ந்துட்டே போகுது, அது வந்து சக் பண்ணி தான் எடுக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் என்னென்னா அது வந்து சாயில், சின்ன சின்ன அந்த சாயிலில் இருக்க சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் அதை தான் ஈட் பண்ணுது. அப்புறம் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஒன் அப்புறம் லீஃப். ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்ட் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ், தானிய வகைகள்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்குதுன்னா அதுவும் வந்து சக் பண்ணி தான் எடுக்குது. ஈகிள் வந்து அதோட அழகு இருக்குது தெரியுமா, ஸோ அதில் கட் பண்ணி எடுக்குது, ப்ளக் பண்ணுது, இல்லைனா வந்து ஸ்வாலோ பண்ணிக்குது. அடுத்தது ஹம்மிங் பேர்ட் வந்து ஹனி எடுத்துக்கும், அதாவது நெக்டர் சக் பண்ணி எடுக்குது. லைஸு மஸ்கிட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோவும் சக் பண்ணி தான் எடுக்குது. ஓகேவா, பிளட்டு ஹியூமன் பீயிங்கோட பிளட்ஸை சக் பண்ணி எடுக்குது. பட்டர்ஃப்ளை வந்து நெக்டர் எடுக்குது, அதுவும் வந்து சக் பண்ணி தான் எடுக்குது. ஹவுஸ் ஃப்ளையும் சக் பண்ணி தான் எடுக்குது. ஓகேங்களா, அதாவது எப்படிலாம் அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமை எப்படிலாம் எடுத்துக்குதுன்னா ஸ்க்ராப்பிங், ஷிவிங், ப்ரீவிங், கேப்சரிங், ஸ்வாலோவிங், சக்கிங். ஓகேங்களா, அதாவது உறிஞ்சு எடுக்கிறது, மெல்றது, முழுங்கிறது, இந்த மாதிரி அது என்ன பண்ணுது, அதோட ஃபுட் ஐட்டமை எடுத்துக்குது. ஓகேங்களா, amazing fact, starfish feeds on animals covered by hard shells of calcium carbonate. ஸோ இந்த ஸ்டார்ஃபிஷ் வந்து எப்படி கவர் ஆகிருக்கு, அதோட ஹோல் பாடியும் கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஷெல், அது மேலே இருக்கிறது வந்து கால்சியம் கார்பனேட்டால் தான் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆஃப்டர் ஓப்பனிங் த ஷெல் த ஸ்டார்ஃபிஷ் பாப்ஸ் அவுட் இட்ஸ் ஸ்டொமக் through its mouth to eat the soft animal inside the shell. அந்த ஷெல்லில் சின்னதாக ஹோல் இருக்கும், அந்த ஹோல் மூலயமா என்ன பண்ணுது, சக் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமை உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஓகேங்களா, the stomach then goes back into the body and the food is slowly digested. உள்ள பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்டொமக் வந்து வெளியே வந்திருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, டைஜஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி எடுக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் டைஜஷன் இன் ஹியூமன். ஓகேங்களா, ஹியூமனோட டைஜஷன் பார்ட் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, we take in food through the mouth, digest and யூட்டிலைஸ் இட். ஓகேங்களா, நம்ம வாய் வழியாக என்ன பண்ணுறோம், ஃபுட் எடுத்துக்கிறோம், அது டைஜஸ்ட் ஆகுது. இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட் ஐட்டம் வந்து நம்மளோட பாடி அதோட எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, அதாவது உபயோகிச்சுக்குது. த அன்யூஸ்டு பார்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆர் டெஃபிகேட்டட். அந்த அதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் சக்கையாக இருக்கும்ல அந்த ஃபுட் ஐட்டம் வந்து வெளியே என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணிடுது. ஹாவ் யூ எவர் வண்டர் வாட் ஹேப்பன் டு த ஃபுட் இன்சைட் த பாடி? ஸோ உள்ளே போன ஃபுட் ஐட்டம் எப்படி வந்து கிரைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக சக்கையாக வந்து வெளியே வருது அப்படின்றத உங்களால் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? த ஃபுட் பாசஸ் த்ரூ த கண்டினியூஸ் கேனல். ஓகேங்களா, இந்த ஃபுட் வந்து ஒரு பைப் வழியாக என்ன பண்ணுது, ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு வழித்தடம் வழியாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. விச் பிகன் அட் த பியூக்கல் கேவிட்டி அண்ட் எண்ட் அட் த ஆனஸ். ஆனஸ்ன்றது என்னென்னா மலம் கழிப்போம்ல அந்த வழி. ஓகேங்களா, இதோ இந்த பிக்சரில் பாருங்கள், திஸ் இஸ் ஆனஸ். ஓகேங்களா, இந்த வழியாக நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, நம்ம இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட் ஐட்டம் அந்த சக்கை லாஸ்ட்டு கிடைக்கிதில்ல அந்த சக்கை மட்டும் என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது. ஸோ பியூக்கல் கேவிட்டின்றது நம்மளோட மவுத். ஓகேங்களா, அந்த மவுத்தோட பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா, ஸோ அங்கே இருக்கிறது தான் பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, the canal can be divided into various compartment. அந்த கேனல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, த பியூக்கல் கேவிட்டி, அடுத்தது ஃபுட் பைப், எசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், எண்டிங் இன் த ரெக்டம்,
அண்ட் த ஆனஸ். ஆனஸோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ரீட் பண்ணுங்கள். ஓகே, that's the end of our lesson. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Also, don't forget to learn the lessons. Okay, thank you students. Thank you to all. Happy learning.